இந்த பிக் பாஸ் சீசன் 9 விட்டு விஜய் சேதுபதி வெளியே போறதா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே, அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9 தொடங்குனதுல இருந்தே விஜய் சேதுபதிக்கு எதிராக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. இவருக்கு சீசனை பண்ணவே தெரியல, அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தவே தெரியல, போட்டியாளர்களை எப்படி நடத்தணும்னு தெரியல, அவங்க கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவரை திட்டிட்டு வராங்க. இது விஜய் சேதுபதியை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார். நம்மளை வந்து இப்படி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸை விட்டு போக போறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதை பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், மற்ற சீசன்கள் கூட கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு சீசன் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9 சொல்லலாம். ஏன்னா இந்த சீசன்ல மட்டும்தான் கேவலமான விஷயங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்கவே முடியாத காட்சிகளுமே அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கீழ்த்தனமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வராங்க. அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கொந்தளிச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு இந்த சீசன் வந்து படு பயங்கரமா மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப கால பிக் பாஸ் சீசன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து அவ்வளோ கீழ்த்தனமா அவ்வளோ கேவலமா இருக்கு. மற்ற சீசன்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 சீசனை வந்து கமலஹாசன் வந்து தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு. அவரோட தொகுப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா யாரு தப்பு பண்ணாலுமே அந்த இடத்துல கரெக்டா தட்டி கேட்பாரு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களை பண்ணும்போது ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதே நேரத்துல யாருக்குமே ஆதரவா பேச மாட்டாரு. யார் எங்க தப்பு பண்ணாலுமே அவங்க இடத்துல சுட்டி காட்டுவாரு. அதே நேரத்துல எச்சரிக்கையும் கொடுப்பாரு, கண்டிச்சும் வைப்பாரு. ஆனா அதே நேரத்துல இந்த சீசன் 9ல வந்து விஜய் சேதுபதி வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. குறிப்பிட்ட ஒரு சில பேரை வந்து நம்ம தட்டி கேட்கணும்னு நினைச்சா கூட அவர் அந்த விஷயங்களை பண்ணாம அவர் ஃபேவர் கொடுத்துட்டு வராரு. அதே நேரத்துல என்னன்னா இவருக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண கூட தெரியல. அதாவது அங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு சக போட்டியாளர் மாதிரி தான் பேசுறாரே தவிர ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நபர் மாதிரி பேச மாட்டாரு. அதே நேரத்துல மத்த கமலை மாதிரி பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிட்டு வராங்க. இன்னொன்னு சொல்ல போனா மத்த எல்லா பிக் பாஸையும் கம்பேர் பண்ணும்போது, மத்த எல்லா மொழி பிக் பாஸையும் கம்பேர் பண்ணும்போது விஜய் சேதுபதியோட நிகழ்ச்சி பண்றது வந்து நல்லாவே இல்ல. மத்த எல்லாருமே நல்லா பண்றாங்க, விஜய் சேதுபதிக்கு வந்து பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வராங்க. ஏன்னா உள்ள ஃபுல்லா நடக்கிறது எல்லாமே 18+ கண்டென்ட் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை வந்து விஜய் சேதுபதி தட்டி கேட்கவே மாட்டாரு, எந்த இடத்துலயும் சுட்டி காட்டவே மாட்டாரு. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன்ல மட்டும்தான் எப்போ ஆரம்பத்துல இருந்தே சண்டை மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. பரவாயில்ல, பிக் பாஸ் சீசன் என்பது தொடங்க போறாங்க, நல்லா இருக்கும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா உள்ள போன போட்டியாளர்களை பார்த்த நிமிஷமே பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ச்சே, உங்களுக்கு வேற ஆட்களையே கிடைக்கல, எல்லாத்தையும் ஒரே கேட்டகரில இருந்து உள்ள அனுப்பியிருக்கீங்க, நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பொதுமக்கள் சொன்ன மாதிரி தான், ரசிகர்கள் சொன்ன மாதிரி தான் உள்ளேயுமே நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே நாளுக்கு நாள் சண்டை மட்டும்தான் போடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எப்படி வந்தாலும் சண்டை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாரமலத்துல வந்து சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட போக 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 அது சண்டையும் தாண்டி 18+ கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது பிக் பாஸ் ஷோவா இல்லட்டா 18+ ஷோவா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு உள்ள இருக்க போட்டியாளர்கள் வந்து கேவலமா நடந்துக்கிறாங்க, ஃபுல்லாவே அப்படிதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் திட்டிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இப்படி ஷோவை ஏன் நடத்துறீங்க? இதை வந்து குடும்பத்தோட பார்க்க முடியுமா? குழந்தைகள் கூட உட்காந்து பார்க்க முடியுமா? குழந்தைகள் பிக் பாஸ் பார்ப்பாங்கன்னு தெரியும், குடும்பத்தோட உட்காந்து பார்ப்பாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து இப்படி கேவலமா நடந்துட்டு இருக்காங்க, அவங்களை ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? உடனே உங்களால வெளியே அனுப்ப முடியாதா? ரெட் கார்டு கொடுக்க முடியாதா? இல்லட்டா உங்களால கண்டிச்சு வைக்க முடியாதா? அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இதெல்லாம் எதை பத்தியுமே கண்டிக்காம பிக் பாஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாருன்னு சொல்லலாம். மற்ற சீசன்லயாவது பிக் பாஸ் வந்து நிறைய கேள்விகளை கேட்பாரு. இது பண்ணும்போது தப்பு, இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. செய்கை மொழியில பேசும்போது வந்து நிறைய வந்து ரூல்ஸ் போடுவாங்க, பண்ணக்கூடியது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் பிக் பாஸும் கேட்க மாட்டாரு, விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டாரு. ஏன்னா இப்ப வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இது பின்னடைவா பார்க்கலாம். ஏன்னா இவருக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு திறமையே இல்ல, ஒரு தகுதியும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் திட்டிட்டு வராங்க. ஏன்னா கமல் தொகுத்து வழங்கின விதம் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். என்னன்னா கண்டிப்பா சனி ஞாயிறு வருது அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. கமல் வருவாரு, இதை பத்தி கேட்பாரு, கண்டிப்பா திட்டுவாரு, எல்லாத்தையும் வச்சு செய்வாரு, அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. ஆனா
இப்ப வரக்கூடிய நாட்களை சனி ஞாயிறு ஏன் வருது, விஜய் சேதுபதி எதுக்காக வராரு, என்ன பண்ண போறாரு, புதுசா அரைச்சமாவே அரைக்க வராரு, வேற எதையும் பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் நிகழ்ச்சி நடத்தணும், இவர் வந்து நிகழ்ச்சி விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர், நல்ல மனுஷர், அது மட்டும் இல்லாம ஹெல்பிங் மைண்ட் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா இந்த சீசன் 9க்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட பேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவரோட நேம் வந்து நிறைய பேர் டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போதும் அவர் இதை பத்தியும் கண்டுக்க மாட்டாரு. என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் பொதுவா சொல்ற விஷயம் என்ன, நீங்க கண்டிங்க, உங்களுக்கு ஒரு நேர தப்பு நடக்குது அப்படிங்கும்போது கண்டிச்சு வைக்கணும். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க. நாங்க யாரை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை நீங்க பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச நபரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க கண்டுக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதாவது சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, தட்டி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பொதுமக்கள் சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கிறாங்க. அந்த குழுவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் சம்பந்தமே இருக்காது. அது வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ நடக்கிறத பார்க்கும்போது அந்த குழு தேர்ந்தெடுக்கிற நபர்களுக்கும் விஜய் சேதுபதிக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் விஜய் சேதுபதி சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இதனால வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஆதரவு கொடுத்த மக்களை இப்படி வந்து அவர் திட்டுறதுனால அவருக்கு கண்டிப்பா வந்து மன கஷ்டம் இருக்கும்னு சொல்லலாம். இப்படி இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சி மறுபடியும் நாம் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேர் தான் டேமேஜ் ஆக போகுது. எப்படி இருந்தாலுமே உள்ள இருக்க போட்டியாளர்களுக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணாலுமே அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வருங்காலத்துல விஜய் சேதுபதியை மதிக்க போறது கிடையாது. ஏன்னா எந்த சீசன்லயுமே வந்து எந்த ஒரு தொகுப்பாளரையுமே பேர் சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மரியாதை கொடுப்பாங்க. இந்த சீசன்ல மட்டும்தான் ஆதரை முதற்கொண்டு எல்லாருமே விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாம பேசுறாங்க. நான் விஜய் சேதுபதி பேசினாலே கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டியாளர்கள் உள்ள இருக்கிறவங்க வந்து யாருக்கும் மரியாதை கொடுக்காமங்க அடமெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு வருங்காலத்துல மதிப்பு கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு போறாங்க. இப்படி இருக்கிறதுனால விஜய் சேதுபதி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தருமே விஜய் சேதுபதி வந்து கூடிய சீக்கிரம் இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியே போயிடுவாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல மனுஷரு, அவர் வந்து கொஞ்சம் நல்லவர் தான். பட் ஆனா இந்த நிகழ்ச்சி மூலமா அவர் பேர் வந்து டேமேஜ் ஆகிறத அவர் விரும்ப மாட்டாரு. அதனால ஒருவேளை வந்து அந்த நிகழ்ச்சியை விட்டு அவர் வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பா விஜய் சேதுபதி வந்து வெளியே போயிட்டாருன்னா அடுத்ததா யாரை வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வைப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல திறமையான நடிகரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அறிவான நடிகரா இருக்கணும். கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். அது நடிகரையும் தாண்டி யாரா வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு கண்டிப்பா ஒரு சில குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். அது இருந்தா மட்டும்தான் பிக் பாஸ் சீசனை வந்து நல்லபடியா எடுத்துட்டு போக முடியும். அதே நேரத்துல பொதுமக்கள்கிட்டையும் நல்ல பேரை வாங்க முடியும். அதே மாதிரி இந்த சீசன்ல இருந்து ஒரு வேளை வந்து விஜய் சேதுபதி விலகி போயிட்டார் அப்படின்னா யாரு வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து கமல் வர மாட்டாரு. கண்டிப்பா கமலஹாசன் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு மறுபடியும் வரமாட்டாரு. ஒருவேளை வேற யார் வந்தா நல்லா இருக்கும், யார் எந்த நடிகரை வேணா இருக்கலாம், யார் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. விஜய் சேதுபதி சொதப்பிட்டு வர்றது எதுல அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.